என் ஃப்ரெண்டு கேட்டான், நீ ஊழலை பற்றி பேசும்போது கடுமையான எச்சரிக்கையும் அதுக்கப்புறம் கடுமையான தண்டனையும் கொடுக்கணுன்னா. சரி, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் பார்க்க முடியாது விஜய் போய், முதல்வர் போய், அப்புறம் எப்படி அதை தடுக்க முடியும்? அமைச்சர்களை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? நீ வந்து 45 லட்சம் கோடியை இவ்வளோ மாவட்டத்துக்கும் இவ்வளோது அலோகேட் பண்ணுறோன்னு சொல்லி, ஒவ்வொரு சிட்டிக்கும் இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம், என்னென்ன விஷயத்துக்கு அலோகேட் பண்ணுறோன்னு மானிட்டர் பண்ண சொல்கிறேன், ரிலே பண்ண சொல்கிறேன். சரி, எதிர்க்கட்சி பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க, இல்லை சமூக ஆர்வலர்கள், அதர் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க. ரிலே பண்ணுறதுனா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்டில் கூட அதை பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைக் 1 டே டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் டே இல்லை பெர் வீக் அந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணி காமிக்கலாம். இன்னொன்று வந்து ஊழல் வாங்குறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க மைண்ட் செட்டை மாற்றணும். அதனால் பேசணும், போய் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு அமைச்சரும் போய் அவங்களுடைய துறையில் போய் பேசணும். இதுமாதிரி இன்னுமா வாங்காதீங்க, இது வரைக்கும் வாங்கிறது நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு சொல்லணும். சொல்லிவிட்டு சிசிடிவி கேமரா எல்லாமே சிஸ்டமைஸ்டாக பண்ணணும். இப்போ ஒரு டோக்கன், இப்போ ஒரு ஆள் உள்ளே போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கான டோக்கன் வாங்கிட்டு, மேபி ரொம்ப நிறைய பேர் ஆன்லைனில் போய் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஒரு ஆள் உட்காந்துட்டு கியோஸ்க் மாதிரி வச்சு நீங்கள் போய் தட்டினீங்கன்னா டோக்கன் வரும். அதை எடுத்து கொடுத்து என்ன விஷயத்துக்காக வர்றாங்க அதையெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக கேப்சர் பண்ணி சிசிடிவி இருக்கணும். மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு வெப்சைட்டை, அருமையான வெப்சைட்டையோ இல்லை வந்து கியாஸ்க் மாதிரி அங்கங்கே வச்சு உங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அப்படி தான் பண்ண முடியும்.